கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை பிலிப்பியர் அதிகாரம் 2 வசனம் 3. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எதை செய்தாலும் மனத்தாழ்மை உள்ளவர்களாய், பெருமை இல்லாமல் ஒருவரையொருவர் நம்மை காட்டிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணி நாம் வாழ வேண்டும். பிலிப்பியர் 2:3-4 வசனங்களில் ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் நமக்கானவற்றை மட்டும் நோக்குவோமானால் சுயநலமுள்ளவர்களாய் செயல்படுகின்றோம். அதே வேளையில் நாம் பிறருக்குரியவர்களை நோக்கி பிறரை விசாரித்து வாழும்போது அது கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்படும். எதை செய்தாலும் பெருமையினால் நாம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில வேளைகளிலே நாம் பிறருக்கு உதவுவது வீணான பெருமையை, நம்மிடத்தில் இருக்கும் செல்வாக்கை காட்டும்படியாக, பிறர் அதை பார்க்கும்படியாக செயல்படுகின்றோம். ஒருபோதும் நாம் அப்படி செய்யாமல் கர்த்தர் நமக்கு தந்துள்ள ஆசீர்வாதத்தை மனத்தாழ்மையோடு பிறருக்கு செய்கிறவர்களாய், நம்மால் கூடுமானால் முடிந்த நன்மைகளை செய்து நற்கிரியைகளினாலே கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தி வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் மனிதனாய் உலகத்திற்கு வந்தபோது அவர் தாழ்மையின் அவதாரமாய் வந்தார். மாட்டுத் தொட்டிலில் பிறந்து ஏழ்மையின் கோலமாய் தாழ்மையுள்ளவராய் ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்து நற்கிரியைகள் செய்து வாழ்ந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அவரை போல வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருபோதும் எந்த மனிதர்களுக்கும் தீங்கு நினையாமல், வீண் பெருமையோடு எதையும் செய்யாமல், தாழ்மையோடு பிறரை மேன்மையாக எண்ணி அனைவரையும் நேசித்து வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மையாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். பிறரை அற்பமாக எண்ணாமல் மேன்மையாக எண்ணி தாழ்மை உள்ளவர்களாய் நற்கிரியை செய்கிறவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.